பெரிய ஸ்கேம்னு சொல்லலாம். பாகிஸ்தானில் இதை எதிர்பார்க்கல. குதிரை சவாரி செஞ்சு அது யாரெல்லாம் கண்டிக்கிறீங்களா? இதில் வந்து ஒரு ஃபாரினர் ஒருத்தர் கால் தவறி இந்த கீழே பாதாளத்துல விழுந்துருக்காங்களா. இந்த இடங்களுக்கு டூரிஸ்ட் வந்தா தான் இவங்களுக்கு இந்த மாதிரி குதிரை மேல போயிட்டு போறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும், சல்லி கிடைக்கும். அதே போல சொரிதா குதிரையோட பேர் வந்து டெப்பூர்னு சொல்லக்கூடிய குதிரை தான். பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி தமிழ் லாங்குவேஜ் ஸ்ரீலங்கா ஃப்ரம் யா. பிராண்டட் ஷூவை போட்டு வந்து ஹைக் பண்ணுறேங்க, தேவையா இது? வணக்கம் ஒருவரே, புதிய ஒரு காணொலியை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. முன்னே காணொலியை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நம்புறேன்னு. ஆமாங்க, இந்த மலைக்கு தான் ஏற போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ரொம்ப ஹைக்காக இருக்க போது மலை ஏறுற ஒரு காட்சியை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப த்ரில்லாக பயங்கரமான ஒரு சம்பவமாக தான் நடக்க போகுது. வாழ்க்கையில் முதல் தடவையில் நான் இப்படி ஒரு வெளிநாட்டு பயணத்தில், முதலாவது வெளிநாட்டு பயணத்தில் இப்படி ஒரு ரிஸ்க் ஒன்று எடுக்க போகிறேன். இங்கே விளங்குது தானே, அந்த மலைக்கு தான் ஏற போகிறோம். இப்போ எங்கே போகிறோம்னு தெரியாது, கைடோட தான் போகிறோம். வீட்டில் காட்டாமல் இணைந்திருங்க. இப்போ இந்த பாதையில் கீழே தான் இறங்கி போகிறோம். இந்த பாதை வந்து ரெயின்போன்னு சொல்லுவாங்க, ரெயின்போ பாலம்னு சொல்லி ஒரு தொங்கு பாலம் ஒன்று காணப்படுதாங்க. அந்த பாலத்தில் அப்படி போகிறோம். முன்னுக்கு வந்து முன்சிப் ப்ரோ போயிட்டு கொண்டிருக்கிறாரு. பாருங்க, ஒரு சர்க்கிளான பாதை, ரொம்ப கவனமாக தான் இறங்கணும். ஆனால் முன்சிப் ப்ரோ வந்து பூட் போட்டுக்கிறதால ஓகே, நாங்கள்லாம் சும்மா ட்ராவலிங் கேஷுவல் ஷூ போட்டு வந்துக்கிறதால ரொம்ப கஷ்டப்படுவோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முன்னையே யோசிச்சிருக்கணும், இப்படி ஒரு ட்ரெக்கிங் ஹைக்கிங் வரேன்னு சொல்லி. அதில் வேற ஐயோ அது இப்படி கஷ்டப்பட்டு இறங்க வேண்டி இருக்கு. பிரேக். ஓகே, கமோ அச்சா ஃபான் பாய்ஸ். இந்த இடங்களில் கிராமம் கூட இருக்குங்க. அந்த கிராமத்துக்காக தான் போகிறோம். போயிட்டு பார்ப்போம். இங்கே தான் அந்த சின்ன ஒரு பாலம் ஒன்று இருக்குது பாருங்கள். கலர் கலராக ரெயின்போ கலரில் அடிச்சிருக்காங்க, அதனால தான் ரெயின்போன்னு சொல்கிறாங்க போல். நாங்கள் கைடோடு தான் போய்ட்டு கொண்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் ஒன்றாவது டைம் இப்படி ஒரு பயணம் உண்டு. கீழே ஒரு ஆறு தான் போய்த்து கொண்டிருக்குதுங்க. வேறு லெவல், வேறு லெவல். வாழ்க்கையில் இப்படியெல்லாம் காண கிடக்குமாங்க. பாருங்கள், ரெயின்போ பாலம் சொல்கிற பாலம். வாவ், ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஆடுதுலண்ணா தொங்கு பாலம் நல்லா தொங்கி ஆடுதுங்க. ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். பாருங்கள், அதே போல் இந்த சைடில் ஆறுகள் எல்லாம் போய்த்து கொண்டிருக்குது. நாங்கள் அப்படியே போய்ட்டு போகணும். பாருங்கள், இன்னைக்கு குதிரை எல்லாமே இருக்குது, செம்பரி ஆடியெல்லாம் இருக்குது. வாழ்க்கையில் ஒன்றா டைம் செம்பரி ஆடியெல்லாம் கண்ணால் பார்க்குறேன். இவ்வளோ நாள் டிவியில் பார்த்துருந்தேன். ஐயோ இப்படி ஆடுதே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவல், வேறு லெவல். ஓகே, பாருங்கள், இன்னைக்கு ஒரு குதிரை ஒன்று காணப்படுது. ஹாய் ப்ரோ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லைலாம் ரைட் பண்ணி போகிறோம்னு சொல்லி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. பாருங்கள், குட்டி பிள்ளைங்களெல்லாம் விறகெல்லாம் சேகரிச்சுட்டு வராங்க. இந்த கிராமத்தை வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. இந்த கிராமத்தை கட்டாயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகிறோம். இன்றைக்கி ஜக்கெட்டை போட்டுக்கிட்டு அப்படியே போகிறோம். பாருங்கள், இந்த இடங்கள்ல எல்லாம் நிறைய மக்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து மரம் கிழிக்கிறாங்க, விறகுக்காக பயன்படுத்துகிறாங்க போல். ஓகே, என்னை விட்டு நிறைய தூரம் போயிட்டாங்க. ஹைக் பண்ணி தான் போகணும். நான் தான் லாஸ்ட்லேயே போய்ட்டு கொண்டிருக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். அடிக்கடி மூச்செல்லாம் எடுத்து விட்டு கொள்ளணும் ஹைக் பண்ணுறதால. ஏன்னா ரொம்பவே குளிர். நான் க்ளவுஸை போடலை, எனக்கு நம்ம விலங்கல்ல அந்த குளிர். ஓகே, ஷேப்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த இடத்துல அந்த மக்கள் எல்லாம் ரோட் செய்கிற மாதிரி, அதாவது மலைக்கு வந்து கழுகி கீழே போகாமல் இருக்கிறதுக்கு ரோட் மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடம் வேறு லெவலுங்க. எந்த சைடால் போனாங்கன்னு கூட சொல்ல தெரியலை. இந்த சைடால் போயிருப்பாங்க. இங்கே போயிருக்காங்க. வெல்கம் டு ஃபேரி பாயிண்ட் ரெஸ்டாரண்ட் டட்டோ வேலி ஜால். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய நாள் ஆசை இது மாதிரி இடங்களுக்கு வரணும்னு சொல்லி. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரேன். வேறு லெவல், என்ஜாய் பண்ணுவோம். பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் இவ்வளோ குளிராக இருக்குன்னு நம்புறீங்க. தொட்டு பார்த்துருவோமா?
டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஓ செம்ம குளிருங்க, வேறு லெவல். இந்த இடத்துல டாய்லெட் இருக்குது. நினைக்கிறேன் இங்கேக்கு இன்றைக்கி தங்கிடுவோம் போல். தங்கிட்டு நாளை தான் ஏறுவோமோ தெரியலை. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. 50 per person. ஓகே, எப்படி கட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடங்களில் வீடுகள் எல்லாம் கல்லுகளெல்லாம் அடக்கி அந்த நாங்கள்லாம் சிமெண்டி போட்டு கட்டுற மாதிரி கட்டாமல் பலகைகள் எல்லாம் அந்த நடுவில் கெப் வச்சு கட்டிக்கிறாங்க. உன்சா அட்வென்ச்சர் டூர். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த இடங்களில். ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் பாருங்கள் இருக்கிறாங்க. ஓகே மக்களே, நாங்கள் அப்படியே என்ட்ரி ஆகுறோம். பாருங்கள், இன்றைக்கி குட் பைன்னு சொல்லி வேர்ட் போட்டிக்கிறோம். அதே போல் வெல்கம் டு ஃபேரி மேடோஸ் ப்ரோட் வியூ ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் தங்க போகிறோம். ஓகே, அமர்க்கலமாக இக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல நிறைய குதிரைகள் எல்லாம் இருக்குது. இந்த குதிரைகள் எல்லாம் சவாரி செஞ்சு போவாங்க போல். வேறு லெவலாக இருக்குங்க. உண்மையிலுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இதில் பாருங்கள், இந்த சேத்துல நான் ஒயிட் கலர் ஷூவை போட்டு வந்திருக்கேன். ட்ரெக்கிங் ஷூ இருக்குது பேக்கில். ஃபுல்லாக பெக் பண்ணனால எதுவும் செஞ்சு கொள்ளாமல் இருக்குது. வாவ், குதிரை அதே போல் செம்பரி ஆடு எல்லாம் இருக்குது. குதிரை கணக்கிற சவுண்டை கேட்டிருப்பீங்க. ஓகே, பாருங்கள், இந்த இடத்துல செம்பரி ஆடுகள் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இவெல்லாம் இப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். அதேபோல் இவங்கெல்லாம் இப்படி ஒரு இடத்துல சேர்ந்து ஒன்று கூடி விளையாடுவாங்க போல். லூடோ விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க பாருங்கள். இதுதான் அவனோட வீடு. இதுக்கு வந்து கூரைகள் வந்து ஃபுல்லாகவே பாறைகளாலையும் கல் மண்களை போட்டு மூடிடுவாங்க. எங்கட ஊரில் மாதிரி மணல் ஓடு சீட்டு அதெல்லாம் இல்லை. பாருங்கள், இன்னைக்கெல்லாம் இவ்வளோ குதிரைங்க இருக்குதுன்னு சொல்லி. அதில் சருமங்கள் எல்லாம் அந்த கூல் பிரதேசத்தை தாங்குற மாதிரியே தான் காணப்பட்டிக்குது. ஓகே, நான் இந்த பேக் அப்படியே வெளியே எடுத்துட்டேன். ஏன்னு சொன்னால் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு. அது வேலை கைக்கு க்ளவுஸும் போட்டுட்டேன். எதுக்கும் ரெடி ஆகிடணும்ல. ப்ரொஃபஷனல் ட்ராவலர்னு சொன்னால் அது மாதிரி ரெடி ஆகிக்கொள்ளணும். ஆனால் கெப்பை தான் மறந்துட்டேன். பரவாயில்ல, இது எப்படியே போட்டு போவோம். மங்கி கெப்பன்னு எடுத்துக்கொள்ளணும். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடங்கள் ஆனால் ஊர் மக்களோ இல்லாட்டி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களோ தெரியா. அவங்க இன்றைக்கி 3 பேர் இருக்கிறாங்க. ஹாய். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் வியூவை எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலே விளங்குறதெல்லாம் ஐஸுங்க, பனிமலைன்னு சொல்லுவோம். இந்த சைடெல்லாம் பனிமலை தான். டிசம்பர் காலத்தில் அதெல்லாம் மாறி இருக்கும். ஆனால் இப்போ வந்து இப்படி இருக்குது. அந்த சீசனுக்கு வந்து மாறிடுங்க. கீழே போகிற இந்த ஆறுகள் எல்லாமே பனியிலால் உருகிட்டு போகிறது தான். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கல விளங்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறேன்னு சொல்லி. கஷ்டம் தாங்க ஹைக் பண்ணுறதும். இந்த சிச்சுவேஷன் வெதரை எடுத்துக்கொள்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதே போல் கண்ணாடியில் வந்து மிஸ் படியுது. இந்த கழட்டினாலும் நடக்கலாம், ஆனால் தூர வியூ இறங்காது. லெட்ஸ் டூ இட் பாய்ஸ். இந்த இடத்துல வந்து 2 hour ட்ரெக்கிங் பண்ணி போகணுங்க. பாருங்கள், முன்னுக்கு ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு வர்றாரு. ஹாய் ப்ரோ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடங்கள் வேறு லெவலுங்க. பாருங்கள், இந்த ரோட்டால் தான் நடந்து போய்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மலையை பார்த்ததுலேருந்து ஆவல்கள் இன்னுமே அதிகம் இருக்குது. உண்மையிலுமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப களைப்பாக இருக்குது. விடாமுயற்சி விஸ்வரூப வச்சு கஷ்டப்படணும், கவலைப்படணும், சந்தோஷம் எல்லாம் ஒரு புறத்தில் வச்சுட்டு இந்த ட்ரெக்கிங்கை வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் செய்கிறேன். கட்டாயமோட சப்போர்ட்டை எதிர்பார்த்தோன்னா கட்டாயமோட சப்போர்ட்டை தாங்க. How many hours it will take? Maximum 2 hours. 2 hours? Yeah. 3 hours. 3 hours? ஓகே. மேக்ஸிமம் வந்து 2 அல்லது 3 hour போகுமாங்க. ஓகே, நாங்கள் வந்து இப்போ போய்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் என்னையை விட்டு முன்னுக்கே போயிட்டாங்க. இப்போ போய்ட்டு கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறணும் இந்த இடத்துல. நிறைய பேர் ஏறிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த மலைத்தொடர் வந்து இப்போ நாங்கள் ஏறுற இந்த மலைத்தொடர் வந்து கடல் மட்டத்தில் இருந்து 10,020 அடி உயரம் கொண்டதாகவும் மீட்டர் கணக்கில் பார்த்தோம்னு சொன்னால் 33,200 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து உயரமாக இருக்குது. இது வந்து ஜெர்மன் நாட்டு ஒரு மலை ஏறி ஹைக்கர் தான் இதுக்கு வந்து ஃபேரி மிடோன்னு சொல்லி பேர் வச்சுக்கிறாரு. தமிழில் வந்து தேவதைகளின் புல்வெளின்னு கூட சொல்கிறாங்க. மேலே போய்த்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. 2 ஹவர்லேருந்து 3 ஹவருக்கு ஹைக் பண்ணணுவாங்க.
ஹாய். ஓகே, நிறைய பேர் ஹைக் பண்ணுறபடியே வரான்னு சொல்லலாம். ஹாய் ப்ரோ. ஹலோ. அதே போல் நடக்க இல்லாதவங்க இந்த மாதிரி குதிரைங்களில் வந்து போயிட்டு வரலாம். ஆனால் எனக்கு இது வந்து டோட்டலாக பிடிக்காத விடயம் உண்டு. எந்த ஒரு வாயிலா ஜீவன் மேலே ஏறி பிரயாணம் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆடு, மாடு, கழுதை, குதிரை, ஒட்டகம், யானை இதெல்லாம் ஏறி செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படி சொல்லக்கொள்ளையே பாருங்கள், செம்பரி ஆடுங்க ரொம்பவே களைப்பாக இருக்குங்க. 1 கிலோமீட்டர்ஸே வந்திருக்க மாட்டேன், மூச்சு வாங்குது. ஸ்ரீகிரியா கல்லுக்கே ஏறி இருக்கிறேன். ஆனால் இந்த வெதரில் ஃபஸ்ட் டைம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மூச்சு வாங்குது. முதல் 5 நிமிடத்துல எப்படியாடா. ஓகேங்க, இந்த மலையில் மேல் பகுதியிலேருந்து இப்படி பனியலூர் இந்த வழியாக தான் வருங்க. வந்து இந்த ஆத்தோடே ஜாயிண்ட் ஆகிடும். அந்த அடையாளங்கள் தான் இப்படி இருக்குது பாருங்க. எவ்வளோ இந்த இடங்களில் வந்து கற்பாறையோட மரங்களும் விளங்கக்கூடிய மாதிரி இருக்குங்க பாருங்க. குதிரை நபர் ஒருத்தரும் பின்னாலே வாராரு. இதெல்லாம் ஒரு மலை அடிவாரத்தில் தொங்கலால் தான் போய்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இந்த வியூவை பாருங்கள். கொஞ்சம் கால் தடுக்கினாலும் தலை சுற்றி கீழே விழுந்தாலும் பாருங்கள், அந்த ஆற்றுல தான் இருப்போம். பிழைப்பமானு சொல்ல தெரியாது, அட்லீஸ்ட் உயிர் பிழைக்காட்டியும் கால் கை சரி உடையிற நிலைக்கு தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, எவ்வளோ கீழே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா கேமரா பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டும் கூட போகிறதுக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் மிஸ் ஆகினா கீழே. ஆனால் ஒன்றுங்க, இந்த கூதலுக்கு நான் ஆஃப் ஆகிடணும் இல்லையோ, கோப்ரோ கேமரா ஒரே ஆஃப் ஆகிக்கிட்டு இருக்குது அந்த குளிருக்கு. ஓகே, இன்றைக்கி எங்களுக்கு பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிடாட்டி இப்படி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் எடுப்பாங்க. அதே போல் குதிரை எடுத்துகிட்டு போவாங்க. 1 கிலோவுக்கு 100 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் எனக்கு வந்து இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் எடுக்கணும். வேறொரு நாட்டில் வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது வேறு லெவல். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கட்டாயம் எடுக்கணும்னு சொல்லி தான் என் பேக்கை நானே சுமந்துக்கிண்டு இந்த பள்ளத்தாக்க நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன். வாவ், இந்த இடத்துல இந்த மரத்தை பாருங்கள், கல்லோட அப்படியே தொடர்பு போட்டு காணப்படுது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இலை வந்து மஞ்சளாகவும் இருக்குது, பச்சை கலர்லேயே இருக்குங்க. வேறு லெவலாக இருக்குது இந்த மரத்தை பார்க்கல. உண்மையிலுமே நான் ஹைக்கர் ட்ராவலர் அப்படின்னு நான் சொல்லக்கொள்ள, ஹைக்குன்னு சொல்லக்கொள்ள மிக முக்கியமாக நான் நினைவுபடுத்துகிற வந்து எங்களோட சுப்புராஜ் அண்ணா தான். ஹிச் ஹைக்கர்னு சொல்லி இன்ஸ்டாவில் ஒரு ஐடி இருக்குது, இந்தியா. உண்மையிலுமே நான் ரொம்ப ஃபேன் ஹிச் ஹைக்கர் சுப்புராஜ் அண்ணா. இது பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஹாய். உங்களை பார்த்து தான் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அண்ணாட யூடியூப் சேனலும் செய்கிறீங்க. உண்மையில சந்தோஷம் உங்களை பார்த்து, உங்களை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி பாகிஸ்தானில் முதலாவது வெளிநாட்டு பயணத்தில் இந்த ஃபெரி மிடோன்னு சொல்லக்கூடிய இந்த மலைத்தொடரில் அவங்களோட ஃபேனாக இருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய லெவலில் ஹைக் பண்ணி கொண்டிருக்கிறேன் அண்ணா. ஹாய். ஓகே, சுப்புராஜ் அண்ணாக்கும் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் பாருங்கள். இந்தியாவில் லடாக்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நான் இந்த வருடமே ட்ராவல் பண்ணுவேன். கட்டாயம் எங்கட சுப்புராஜ் அண்ணா இருக்கார், ஹெல்ப் பண்ணுவார்னு நம்புகிறேன். நிறைய அட்வைஸ் உண்மையிலுமே பாகிஸ்தான் ட்ராவல் வாரத்துக்கு மிக முக்கியத்தில் இந்த ட்ரெஸ்ஸிங் கோட் வந்து இதெல்லாம் டெக்காத்லான் பிராண்டுங்க. இதில் இருந்து எல்லாமே டெக்காத்லான், இந்த பேக் கூட டெக்காத்லான். எல்லாத்துக்கும் மிக மூலியமாக ஐடியா தந்தை வந்து சுப்புராஜ் அண்ணா தான். அந்த மைனஸ் டிகிரியில் இருக்கட்டும், நார்மலாக இருக்கட்டும், இப்போ இந்த ஜெக்கெட் போடுறது உள்ளுக்கே நிறைய டிஷர்ட் நிறைய இதெல்லாம் அந்த அண்ணா சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். மேலும் தேங்க்யூ சுப்புராஜ் அண்ணா. இலங்கையிலேருந்து 1வது நபர் தாங்க இந்த ஃபெரிமிடோவுக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொண்டிருக்கிறோம். 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிறோம். தினுஸ் ப்ரோ, நான், முன்சிப், அதே போல் செரோஃப். நாங்கள் எல்லாம் 1வதாக இலங்கையிலிருந்து முதல் தடவையாக இந்த இடத்துக்கு வந்து ஹைக் பண்ணி கொண்டிருக்கிறோம். கட்டாயம்
இந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஆதரவில் தாங்க. கடைசியாக நான் போட்ட இந்த வீடியோவுக்கும் எந்த ஒரு வியூஸும் சரியான வகையில் கிடைக்கலன்ற சொல்லலாம். ஓ மை காட், மைக் கலந்துருக்கு, இப்போ தான் காண்றேன். அதே இந்த இடத்துல ஃபேரி மேடோஸ் அட்வென்ச்சர் ரிசார்ட்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல மெகியெல்லாம் இருக்கான், அதை சாப்பிடுவோம். பாருங்க, இந்த வியூவில் இப்படி பார்த்துட்டு இந்த மெகியை சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நான் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த இது வந்து வித்தியாசமாக இருக்குது. தண்ணியெல்லாம் போட்டு இந்த நூடுல்ஸ் அவிக்கிற அதே தண்ணியில் தான் அதை இப்போ தந்திக்கிறேன். நான் வந்து அப்படி சாப்பிட மாட்டேன், நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். இந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்கு. வியூவை பாருங்க. ஓகே ஓகே பாருங்க. பாருங்க, ஃபாஸ்ட்டாக வெட்டுறாரு, விறகு வளர்க்குறாரு. அந்த பைன் மரம் இருக்குது, இந்த பைன் மர விறகு தான் பயன்படுத்துவாங்க ஃபுல்லாகவே. ஓகேங்க, இந்த கடைக்கிட்ட வந்து நாங்கள் அப்படியே சாப்பிட்டோம். சாப்பிட்ட தூரம் வரங்காட்டியும் நாங்கள் 2 கிலோமீட்டர் தான் நடந்து வந்திருந்தோம். இன்னும் இங்கேருந்து 4 கிலோமீட்டர் போகணும். அவங்க 4 கிலோமீட்டர் போகிறதுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் எடுக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்ததில் 2 மடங்கு போகணும். அப்படின்னா போயிட்டு பார்ப்போம். அந்த டீ கடையில் நாங்கள் 4 மெகியும் 4 பேஸ்ட்டாவும் எடுத்திருந்தோம். 4 டீயும் இல்லை 4 எடுத்திருந்தோம். சரிங்க, 5 கைடோட சேர்த்து முழுமையாக 2800 எடுத்திருந்தாங்க. அந்த ப்ரைஸுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஏண்டா நாங்கள் வந்த அந்த 26 கிலோமீட்டருக்கும் கிட்ட சுற்றி இருந்த ஒரு கடையும் இல்லை. அவன் நிறைய தூரம் போயிட்டு வந்து தான் அந்த சாமி இடத்துக்கு வரணும். சாப்பிட்டும் இவ்வளோ மாச்சலாக இருக்குது. மனிதர்களோட ஹைக்கேற மாதிரி மிருகங்களோட குதிரைகளோட ஏறிக்கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே ப்ரோ, how long you doing? Hello, how are you? Yeah. My name is Tariq. Tariq boy. Tariq Zakuti. I am from Fairy Meadows. Yeah. I am a local guide. Yeah. 6 years ago. 6 years. Oh, 2030. Oh, nice. You have so many experience. இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ட்ராவல் கைட்ல. Do you have number, right? Phone number. I will mention in the video. இவரோட நம்பர் இருக்கு. நீங்க இந்த பேரு இந்த மவுண்டனுக்கு வரேன்னு சொன்னால் இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. உண்மையில நல்ல ஒரு கைட், ட்ராவல் கைட், லோக்கல் கைட், சட்டப்படியாக ஹெல்ப் பண்ணுறாரு. நான் நிறைய தூரம் போகணும், எனக்கு டைம் போதாமல் இருக்கு. உண்மையிலுமே லேட்டாக இருக்கு. ஓ டெட். ஓ இதில் வந்து ஒரு ஃபாரினர் ஒருத்தர் கால் தவறி இந்த கீழே பாதாளத்துல விழுந்துருக்காங்களா, விழுந்து இறந்துட்டாங்களா? only one person. Yeah. Point to after 20 minutes. Okay. From here. It was wreck. Yeah. He did. Oh. It's mean heart attack. Heart attack. Okay. இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து கூட ஒரு நபர் இருந்துக்கிறாங்களா? சரியா 20 நிமிஷம் ஏறி போன பிறகு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இருந்திருக்காங்களா? ஒருத்தர் வந்து கீழே விழுந்து இருந்திருக்காங்க சொல்லுவோம். இன்னுமே ரொம்ப டேஞ்சர் தான். அப்போ பாருங்க, உங்களுக்காகவும் எனக்காக வேண்டிதான் இவ்வளோ பெரிய ஹைக்கை ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். கட்டாயம் உங்களோட ஆதரவுகளை தாங்க. எனக்கு பாருங்க, ஒரு குதிரை ஒன்று வருது. எப்படி ஏறி போறாங்கன்னு சொல்லி பாருங்க.
இப்படி தான் பைத்து கொண்டிருக்கிறோம். மேலுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்காக வேண்டி தான் இப்படி பயணித்து கொண்டிருக்கிறேன். மற்றபடி எனக்கு இப்படி போகிறதெல்லாம் விருப்பம் இல்லைங்க, சுத்தமாக விருப்பம் இல்லை. ஓ ஓ மை காட், பாவங்க இப்படி ஏறி போகுதுன்னு சொல்லி பாருங்க. மலையெல்லாம் இவங்களோட வாழ்வாதாரம் இது தாங்க. உண்மையிலுமே அடுத்தவங்க எல்லாம் வந்து குதிரையில போயிட்டாங்க, இவர் மட்டும்தான் வந்தாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த குதிரையில இப்படி போய்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, முன்னுக்கெல்லாம் யாருமே இல்லை, இவர் மட்டும் அந்த குதிரையில வந்து கொண்டிருந்தார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் குதிரையில ஏறினங்க, மற்றபடி இல்லை. இந்த அவரும் ஒரு தொழில் செய்து தான் வாழ்றாரு, அவருக்கு உதவியாக. ரொம்பவே சோறுன்னு தான் சொல்லணும் இவனுக்கு. மேலுமே குதிரை சவாரி செஞ்சு அழுது யாராலும் கண்டிக்கிறீங்களா? என்னையே தான் கண்டிப்பீங்க. கண்ணால கண்ணீர் வருது. வீடியோ காட்டலாமா வானமானு கூட நினைக்குது. ஓகே, காட்டுவோம். ஓகே, இதுதான். மேலும் எனக்கு எந்த ஒரு விலங்குகளோட மேலும் பயணம் செய்ய விருப்பமே இல்லை. என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு கவலைங்க. எந்த ஒரு மிருகத்துடைய மேலே இப்படி ஏறி சவாரி செஞ்சது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணுன்றதுக்காக வேண்டி இவரோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் பேசுறது கூட வார்த்தைகள் வர்றது இல்லை. அந்த ஒரு கவலையான விடயம். என்ன சொன்னால் இவனுக்கெல்லாம் வாயு இருந்துச்சுன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த காலங்களில் வந்து குதிரைகள், கழுதைகள், யானை, ஒட்டகங்கள் ஊடாக தான் பிரயாணங்கள் எல்லாம் மேற்கொண்டாங்க. அதே போல் கட்டிடம் நிர்மாணம் அதெல்லாம் செய்யறதுக்காக வேண்டி இது மாதிரி தான் பயன்படுத்தினாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் இமோஷனல், சென்சிட்டிவ், சாஃப்ட் டைப்புங்க. மேலுமே சொல்லிடா, மன்னிச்சுக்கோ. எவ்வளோ தூரம் போகணுமோ தெரியலை. இப்படா இவன் மேல இருந்து கீழே இறங்க வேண்டி வச்சு கொண்டிருக்கிறேன். பாருங்க, இந்த எல்லாம் பாதையில எல்லாம் இவன் போயிட்டு கொண்டிருக்கிறான். மேலே பாவங்க, எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பாருங்க, சரிடா 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 சாரி, மன்னிச்சுக்கோ. ஒரு மலைப்பகுதி உண்மையிலுமே வரக்கொள்ள நான் எவ்வளோ இழைச்சி மூச்சு வாங்கி வந்து கொண்டு இருந்தேன்னு சொல்லுவேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் என்ன பேக்கை வச்சுக்கொண்டு அப்போ இந்த குதிரை வந்தப்போ எவ்வளோ மூச்சு வாங்கும். அதுக்கு வாய் இருந்த என்னென்னலாம் சொல்லும் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பார்க்கலாம் இருக்குங்க. சொரின்னு தான் சொல்லணும். இயற்கைக்கு மாறாக எதுவும் செய்ய இயலாது. வந்து ட்ரிப் என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் வந்து இந்த இடங்களுக்கு டூரிஸ்ட் வந்தால் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி குதிரை மேலே போயிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும், சல்லி கிடைக்கும். அதே போல் அவங்களோட தொழில் கூட இந்த சைடில் விழுந்தோன்னு சொன்னால் அவ்வளோதான். இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இவர் வந்து இந்த பேக்கையும் எடுத்துக்கிட்டே போறாரு. 1500 ரூபா கேட்டாங்க. நான் அரைவாசி தூரம் வந்ததுனால, இல்லாட்டி 3000 ரூபா என்ட்ரன்ஸ்ல இருந்தேன். ஓகே, இன்னைக்கு போர்டு ஒன்று போட்டிக்குது, வெல்கம் டு மிட்வே ஹோட்டல்னு சொல்லி. இந்த ஹோட்டல்ல தான் இன்னைக்கு தங்க போறோம். ஓகே, இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு பாருங்க. What's your name, bro? Your name? Amir. Amir Hussain. Okay, my name is Arshad. Okay, அவரோட குதிரை தான் இது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லு. அழுது ஒரு மாதிரியா வந்து சேர்ந்துட்டேன் இந்த இடத்துல. இனிமே கண்ணீர் கலங்கிட்டு இருந்தா சொல்லலாம். இல்லை தான் நான் வந்து பாருங்க எவ்வளோ மூச்சு வாங்குதுன்னு சொல்லி பாருங்க. எவ்வளோ மூச்சு வாங்க சொல்லுங்க. சாரிடா, எவ்வளோ சாரி சொன்னாலும் பாருங்க. இது என்னை ஏற்றிட்டு வந்து எவ்வளோ மூச்சு வாங்குதுன்னு சொல்லி. பாவங்க இந்த குதிரை. இதுக்கே எப்படி இருக்குன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும். மேலே கண் கலங்கிட்டேன்னு சொல்றதுல இந்த பிள்ளையும் இல்லைன்னு தான் சொல்லலாம்.
ஓகே, மறுபடியும் மைனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி போகிறோம். நினச்சேன் பயணம் முடிஞ்சிருச்சின்னு தான் உண்மையுமே சந்தோஷப்பட்டு, இருந்தாலும் மறுபடியும் இது மேலே போக வேண்டிய கட்டாயக்கடை மேலே இருக்கிறாங்க. மைண்ட் மேலாவா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி ஒரு மிருகத்துக்கு மேலே ஏறி போகிறதுங்க. பாவமா கூட இருக்குங்க. மேலுமே சாரிடா, மன்னிச்சுக்கோன்னு தான் சொல்லலாம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எனக்கு அந்த வைபுக்கு வந்து கொள்ள எல்லாமே இருக்குது. அந்த ட்ரிப் மூட், அட்வென்ச்சர் ஹைக் மூடுக்கு வந்து கொள்ள எல்லாமே இருக்குது. என்னன்னு சொல்ல தெரியல. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஹைக் பண்ணுறது வந்து அந்த நடந்து இந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி. ஆனால் இப்படி போகிறது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு கவலைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நீர்வீழ்ச்சியை வரக்குள்ள இந்த குதிரைங்க அப்படியே நின்று தண்ணீர் குடிக்குதுங்க. மறுபடியும் அப்படி குடிச்சிட்டு அப்படியே போகுது. இந்த இடத்துல இந்த வியூவை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் இதை ரசிக்க கூட எல்லாமே இருக்குங்க. ஓகே, குட்டி பாலம் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. ஓ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், இன்னைக்கு பாருங்க இந்த பனிக்கட்டி ஐஸ் கட்டி எல்லாம் கரைஞ்சி அப்படியே வெள்ளை கலரா இருக்கு. இதெல்லாம் பனிக்கட்டி கரைஞ்சு. இஸ் ஐஸ் ஐஸ். ஓ அதெல்லாம் ஐஸுங்க. அதாவது அந்த சைட்ல இருந்து அப்படியே கரைஞ்சி வந்திருக்கு. ஓகே, இன்னைக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இருக்கு பாருங்க. ஓட்டுறாங்க, துள்ளி குதிக்கிறேன். இங்குள்ள மக்கள் வந்து இந்த இருக்கிற இந்த பைனஸ் மரம் இருக்குதானே, இந்த பைனஸ் மரத்துல அதை வெட்டி தான் வீடு கட்டுறதா இருக்கட்டும், கடை கட்டுறதா இருக்கட்டும், அதை கூடைக்கு கூட அந்த பைனஸ் மரத்துல இதை தான் போட்டு வச்சிருவாங்க. அதே போல விறகுக்கும் இந்த பைனஸ் மர கட்டைகளை தான் பயன்படுத்துவாங்க. இந்த இடங்கள்ல பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் ஐஸ் தான் கரைஞ்சி வந்திருக்கு பாருங்க, அப்படியே கட்டியாக பட்டிக்குது. இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து மக்கள் பெரிதாக வந்து போகாதனால எவ்வளோ கிளீனா இந்த இடங்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்க. எந்த ஒரு இடங்கள் தான் மனிதன் வந்து போகாமல் இருந்தால் ரொம்ப கிளீனாக இயற்கையான முறையில் பாதுகாக்கப்படுங்க. அதே மக்கள் நடமாட்டம் கூட அந்த இடங்களில் வந்து இலங்கையில் தான் நிறைய இடங்கள் வந்து அசுத்தமாக்கப்படுதுன்னு சொல்லலாம். பாருங்க, இதுல எல்லாம் வந்து தண்ணீர்கள் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. Any name for Badal. Balal. Badal. For Your name Tepur. Tepur. Okay. அந்த குதிரையோட பேர் வந்து டெப்பூர்னு சொல்லக்கூடிய குதிரை தாங்க. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. மேலுமே சொருன்னு தான் சொல்லணும் இவனுக்கு. என்ன நிறைய தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ இழக்கிறான்னு சொல்லி. Tamil language. Sri Lanka from. Yeah. You are from Pakistan. Yeah. Here. But you look like Afghanistan. Yeah. This cap and all. Face cut. Do you know Sri Lanka? Do you know Sri Lanka? Yeah. You know? Okay, the kudirai. Speak no. I am speaking Tamil language. Urdu toda. My speak
China. ஷெனா. ஓகே ஓகே, இவங்க வந்து ஷெனான்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் தான் பாய்க்கிறாங்க இந்த சைடில். ஓகே, தட் இஸ் த டிஃப்ரெண்ட் லைக் உருது ரர். யா. Do you have only one? Yeah. ஓகே. இவர்கிட்ட ஒரு குதிரை தான் இருக்குங்க இது மாதிரி. ஓகே, இந்த சைடில் இந்த மலையில் மேற்பகுதியை பாருங்கள், அப்படியே ஐஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. அதை பார்த்து பார்த்து ஆசையிலேயே வந்திருக்கும் இந்த பயணத்தை. உண்மையில் வந்து ஐஸை கண்டுட மாட்டோமா, கையால் எடுத்துட மாட்டோமா, கையால் பிடிச்சி விளையாடிட மாட்டோமான்னு சொல்லி கட்டாயம் அந்த ஆசையை நிறைவேற்றிடுவோன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ போகிற இந்த கேவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த சைடெல்லாம் பார்க்கல, மேலே இருந்து பார்க்கல, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. Oh my god, வேற லெவல் வியூங்க பாருங்க. இப்படித்தான் முன்னுக்கு கொஞ்சம் கால் தட்டினாலே கீழே தாங்க. மனிதனா இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் பார்த்து கவனமாக போகணுங்க. ஓ ஓ, கொஞ்சம் சிக்கினாலும் கீழே தாங்க. பாருங்க இந்த சைடு எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு சொல்லி பாருங்க அந்த சைடெல்லாம். ஓ, ஆனால் அங்கே தெரியுது அந்த பனியெல்லாம் ஒரு நியான் கலரில் இருக்குது. அப்படின்னா ப்ளூ கலர் இல்லைங்க, அந்த வெளிச்சம் பட்டு ஜொலிக்குதுன்னு சொல்லலாம். சரியாக பார்த்தீங்கன்னா தினுஸ் ப்ரோட ஜெக்கெட் மாதிரி அந்த கலர்லேயே தான் இருக்குது அந்த பனியும். தினுஸ் ப்ரோ, அவங்களோட ஜெக்கெட்டும் பனியும் ஒரே கலரில் இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து முன்னுக்கு வியூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் பெரிய மலை தொடர்கள், மலை அதில் அதே போல் பனியும் இருக்குது. எனக்கு கையை க்ளவுஸ் போட்டிக்கிறதால பெருசாக விளங்குது இல்லை. அதே போல் தேங்க்யூ ப்ரோ. இதுலேருந்து வந்தோம். இவங்க வந்து 1500 தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஓகே, இதில் மேலே வந்து பாவமாக இருந்துச்சு, அதனால நான் 500 ரூபாய்க்குன்னு டிப்ஸாகவே கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா 5000 எக்ஸ்ட்ராவே 500. நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அந்த குதிரைக்கு வாரத்துக்கு 1500 தான் கேட்டுருந்தாங்க. இப்போ திடீர்னு 2000 கேட்டுட்டாங்க. அது வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை, பின்னால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னால் பாவங்க, அதை எப்படி மூச்சு வாங்கிச்சின்னு சொன்னால் அது உண்மையிலுமே பாவம். அதை பற்றி பேச ஏன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அவங்களோட ஒரு வியாபாரம் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். வாயில்லாத ஜீவன்களை வச்சு தான் பிழைக்கிறாங்க. ஒரு நாள் கடவுள்கிட்டையும் பதில் சொல்ல வேண்டிய நிலை அவங்களுக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. இட்ஸ் ஓகே, மறந்துடும், அந்த சம்பவத்தையே மறந்துடும். ஒவ்வொரு பெரிய ஸ்கேம்னு சொல்லலாம். பாகிஸ்தானில் இதை எதிர்பார்க்கல. இவ்வளோ நாளும் சந்தித்த மக்கள் ரொம்ப நல்லா பழகக்கூடிய மக்கள் தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல அவங்க இப்படி செஞ்சது உண்மையிலுமே விருப்பம் இல்லைங்க. அதே போல் இல்லை கட்டப்பட்டிக்கிற இந்த கெஸ்ட் ஹவுஸ், ரெஸ்டாரண்ட் எல்லாம் பாருங்கள் சைனா ஷேப்பில் தான் இது. அதாவது பாகிஸ்தான் சைனா ஃப்ரெண்ட்ஷிப் இந்த இடத்துல இருக்குங்க. வழுகுது பாருங்க. வழுக்குது. பிராண்டட் ஷூவை போட்டு வந்து ஹைக் பண்ணுறேங்க, தேவையா இது? பாருங்க, ஒரு மலை உச்சியில் அந்த மலைக்கு சரி சமாந்தரமாக நான் ஈக்கிறோங்க. நான் கொஞ்சம் தூரம் போகணுங்கிட்ட ஈக்கிற இடத்துக்கு. மேலுமே காலை ஆகினா மார்னிங் டைமுக்கு வேறு லெவலில் வியூ ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சட்டப்படியாக இருக்குது.
இப்போ உங்களுக்கு வியூ விளங்காமல் இருக்கும், லைட்டாக விளங்குது. நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். You remember? Yeah, brother, I will remember. You also remember. Hotel name? Broadview. Hotel name. Broad. Welcome to Broadview Resort and Camping Site, Pyramids. Wow. வேற லெவல். இந்த இடத்துல நல்ல ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை, சட்டப்படியாக இருக்குங்க. வாவ், அவுட்டிங், பாபக்யூ எல்லாம் போடுறது வேறு லெவல். பேசிக்க எல்லாமே இருக்குது, அந்த அளவு மூச்சு வாங்குதுங்க. ஏண்டா கடல் மொத்தத்திலிருந்து 38,000 மீட்டர் அடி உயரத்தில் இருக்கும். சுமார் 10,000 அடிக்கு மேலே இருக்கும். அந்தளவு உயரத்தில் இருக்கும். மூச்சு வாங்குறதே கஷ்டமாக இருக்குங்க. நான் அளவு வீடியோவில் சரியாக சொல்கிறேன்னு தெரியலை, டீட்டெயில்ஸாக பார்த்துட்டு கட்டாயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. க்ளவுஸை போட்டால் நல்லா தப்பிச்சேங்க, இல்லாட்டி வேற லெவல். அதை போல் இங்கே ஒரு நாய் இருக்குது பாருங்க. ஏய் டோனி, நோ 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 ப்ளீஸ் ப்ளீஸ் நோ நோ. அவன் ஏற வர்றான் டோனி. இந்த இடத்துல வேற லெவலாக இருக்கும் வியூ. ஓகே, நான் தங்குற ரூமை பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே உள்ளுக்கு போயிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இன்றைக்கி 2 பெட் தந்திக்கிறாங்க. ஒரு புதிய அமைப்பு உண்டு, அதாவது குளிரை தாங்கிறதுக்கு மாதிரி இந்த இடத்துல ஒரு தகர டப்பாவில் வந்து நெருப்பு கூட்டுறாங்க பாருங்கள். சொக்ஸோட காலை வைக்கிறவே குளிராக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஹாய், ஓகே, இப்படி தான் நெருப்பு கூட்டுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அது அப்படியே போய் ஃபுல்லாக அப்படியே ஹீட் ஆகும் போல். பிளங்கட், முசல்லா எல்லாம் இருக்குது இந்த இடத்துல. கபான ஃபீலிங் வந்துக்குது. சரஸ் ப்ரோ, எப்படி ஃபீல்? அவ்வளோ கூதலாக இருக்குது ப்ரோ. எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து நான் இந்த கூழுக்கு பார்த்த பழக இல்லையே ப்ரோ. சடனாக தூக்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒரு கூழில் வைக்கும்போது கையெல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகுது ப்ரோ. அதை